அனைவருக்கும் மதிய வணக்கம். நம்ம சம்மர் வந்தாச்சுங்க. சம்மர் சீசனில் ரோஜா செடிகள்லாம் எப்படி ஒரு பராமரிக்கிறது, என்ன மாதிரி உரங்கள் கொடுக்குறதுன்றது தாங்க இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு பூச்சி தாக்குதல் இருந்தால் அதை கட் பண்ணி விட்டுடுங்க. அந்த இலைகளில் த்ரிப்ட் நோய் வர சான்சஸ் இருக்கும். அப்போ அந்த மாதிரி இலைகளெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுடணும். அதுக்கப்புறமா நீட்டாக போகாமல் கொஞ்சம் ஷார்ட்டாகவே கட் பண்ணி விட்டால் பக்க கிளைகள் நிறையா வருங்க. அதே மாதிரி வீட்டில் நம்ம தயாரிக்கிற நீர் உரங்கள் எது வேணால் கொடுங்க. திட உரன்றது இப்போதைக்கு ரொம்ப கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. அப்படி கொடுக்குறதா இருந்தால் கூட நம்ம வர்மி கம்போஸ்ட் மட்டும் கொடுங்க, வேறு எதுவும் கொடுக்க வேண்டாம். அதே மாதிரி நம்ம செடிகளை நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், ரோஜா தளிர்கள் பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு சொல்லி. கவாத்து பண்ணி 4 நாட்கள் தாங்க ஆச்சு. அதுக்குமே தளிர்கள் பாருங்கள், ஒவ்வொரு பக்கத்துலேயும் அவ்வளோ தளிர்கள் வந்திருக்காங்க. நம்ம என்ன உரங்கள் கொடுத்தன்றது அந்த லிங்க் நான் கொடுக்குறேங்க. அந்த உரங்களே நீங்களும் கொடுங்க. அது உங்கள்கிட்ட இல்லைன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி வெர்மி கம்போஸ்ட் ஒரு கைப்பிடி அளவு கொடுங்க. நம்ம செடிகளுடைய வளர்ச்சி பாருங்கள், மொட்டுக்கள் பாருங்கள், பூக்கள் பாருங்கள், அவ்வளோ பெரிய சைஸாக இருக்காங்க. பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்குங்க. பூச்சி விரட்டின்றது நம்ம நீம் ஆயிலும் டிஷ்வாஷுமே கொடுங்க. வேறு எந்த பூச்சி விரட்டியும் இந்த சீசனில் கொடுக்க வேண்டாம். பூச்சி விரட்டி கொடுக்காமையே பூச்சிகளை விரட்டணும்னா நம்ம தண்ணியை நல்லா ஃபோர்ஸாக ஒவ்வொரு செடிக்கு மேலேயும் அடித்து விட்டாலே மாவு பூச்சிகள் சில பூச்சிகள்லாம் போயிடுங்க. ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அப்படி போகலன்னா நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணுங்கள். எல்லாமே ரோஜா செடி எல்லாமே நல்லா பெருசாக மொட்டுக்களும் செடிகள் பக்க கிளைகள்னு எக்கச்சக்கமாக வந்துகிட்டே இருக்காங்க நம்ம தோட்டத்தில். கிட்டத்தட்ட ஒரு 10 ரோஜா செடி இருக்குது. இப்போ 4 செடியில் மட்டும்தான் பூக்கள் பூத்துட்ருக்காங்க. மற்றெல்லாம் மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் இந்த முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ரோஜா செடிகள் சூப்பராக இருப்பாங்க, பூக்கள் அதிகமாக கொடுப்பாங்க, நல்ல ஒரு சூப்பரான வளர்ச்சியோடையும். பன்னீர் ரோஸ் செடிங்க இது எவ்வளோ ஹைட்டாக எப்படி வந்திருக்காங்க பாருங்கள்.